வெல்கம் பேக் அகைன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டுடே வி கோனா டிஸ்கஸ் அபவுட் QT அண்ட் ஃபின்ச்சர் கொலாப். நம்ம டீட்டெயில் கான்டெக்ஸ்ட்டாக போகலாம் உள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். அப்போ தான் நான் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ டூ ஃபாலோ. சரி, மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த கண்டென்ட் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்ன்ற ஒரு படம் 2019 குவிண்டன் டரண்டினோட டைரக்ஷனில் வந்துச்சு. அதில் யாராவது நடிச்சிருந்தா பார்த்தா பிராட் பிட்டும் மார்கட் ராபியும் அப்புறம் லியோனார்டோ டிகாப்ரியாவும் நடிச்சிருந்தாரு. அப்புறம் ஆஸ்டன் பட்லர், மிக்கி மேட்சன் அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. சரி, ஓகே, 2019 வந்துச்சு அந்த படம். ஓகே, இட் வாஸ் அ சூப்பர் ஃபிலிம். கியூட்டியோட ப்ராடக்ட்னாலே தரமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல படம், நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஆல்டர்னேட் சினிமாவை பேசக்கூடியதாக இருந்துச்சு. ஹாலிவுட்டை பற்றின ஒரு டார்க் சைடு அது. ஸோ அதையும் கொஞ்சம் எப்படி வேறு மாதிரி சொல்லலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல படம், நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸு நிறைய சீன்ஸுமே அங்கே ப்ராப்பராக சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ரைட்டிங் வைஸ் கியூட்டி அடிச்சிக்க முடியாது. சூப்பர் ஃபிலிம். இதுதான் கியூட்டி கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். என்னென்னா, நிறைய டேரக்டர்ஸ், இப்போ தமிழ் டேரக்டர்ஸ் எந்த லாங்குவேஜ்லாம் இருக்கட்டும், அவங்க ஒரு 10 வருஷமாக இருக்காங்க, ஒரு 15 வருஷமாக இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரைக் கொஞ்சம் அடிப்படும். அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபேஸ்லேயே இப்போ இருக்க மாட்டாங்க. கொஞ்சமாக குவாலிட்டியில் ஒரு மாதிரி இருக்கும் படம். சரியாக பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸ் இருக்கும். பட் திஸ் மேன் கியூட்டி 1994 நினைக்கிறேன், அப்போலேருந்து சரி ஞாபகம் இல்லை, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 10 படம் தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அப்படி தான் செய்வார். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த கண்டென்ட்டு, அந்த ஸ்டோரி, அந்த ரைட்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு 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 ஆள் இவர். ஸோ அதனாலே இவர் மேலே எனக்கு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அவர் வாழ்க்கையில் 10 படம் தான் எடுப்பேன்னு சொன்னார். ஸோ 9 படங்கள் எடுத்து முடிச்சிட்டாரு. கில்பில் 1ம் 2ம் ஒரே படமாக தான் கன்சிடர் பண்ண படம். ஸோ லாஸ்ட்டு படம் இது. ஹோப்ஃபுல்லி இது லாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா முன்னாடியே ஒரு 2 வருஷம், ஒரு 1 இயர் பேக், 2 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ் பேக் ஒரு ரூமராக அஃபிஷியலாகவே வந்துச்சு இது. என்னென்னா, கியூட்டி லாஸ்ட்டு படம் எடுக்கிறாரு. அதாவது லாஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு, எழுதிட்டுருக்காரு. அதோட பேர் ஃபிலிம் கிரிட்டிக் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஃபிலிம் கிரிட்டிக்ஸை பற்றி ஒரு படம். ஏன்னா அது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காருன்னா, அவர் ஸ்டார்டிங்கில் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் எழுதினவர், பக்கமாக ரிவ்யூ எழுதின ஒரு ஆள். ஸோ அதனால் அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் போக போக என்னாச்சு, அந்த படம் ஷெல்டு, அதாவது பேக்ரிப்ட் ஆயிடுச்சு. படம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. எந்த ரீசன்லாம் தெரில. மேபி அதை ரிசர்ச் பண்ணி வேணால் பார்ப்போம். இப்போது அதே மனுஷன் தன்னுடைய லாஸ்ட்டு படத்து தான் டைரக்ட் பண்ண போல, ஆனால் எழுத மட்டும் தான் எழுதி ஃபின்ச்சர் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸும் வந்திருக்கு. சில பல ஃபோட்டோஸும் வந்திருக்கு. அதாவது ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். அதில் கிளிஃப் பூத்துன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். பிராட் பிட் நடிச்சிருப்பார். அதில் பிராட் பிட் ரொம்ப கூலாக, ரொம்ப அர்பன் கூல், ரொம்ப ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பார். அவர் ஸ்வாகு, அந்த ஆட்டிடியூடு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப், அதுதான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் 2 பார்ட் 2. அதாவது அதோடைய ஸ்பின் ஆஃப் தான் இது. சரி, ஓகே, இது அவரே டைரக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறது எனக்கு தெரியுது. இது நீங்கள் அவர் தான் கேட்கணும் ஏன்ட்டு. மேபி குவிண்டன் ஸ்டார்டிங்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய சில பல ஸ்டோரிஸை மற்றவங்க கையில் கொடுத்து டைரக்ட் பண்ணுறது அந்த மாதிரி. உதாரணத்துக்கு ஒரு 2 படம் சொல்லலாம். ட்ரூ ரொமான்ஸ் நினைக்கிறேன். ட்ரூ ரொமான்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிஜே ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு சில படம் இருக்குது ஸ்டார்டிங் இயர்லி ஸ்டேஜஸில் அவருடைய ஸ்கிரிப்ட் கதையை மற்றவங்க கையில் கொடுத்து அவங்கள டைரக்ட் பண்ண விடுறது. ஸோ மேபி அந்த ஒரு காரணத்துக்காக திரும்ப ஏன் பண்ணக்கூடாது. இனிமேலும் அவர் இப்படி சினிமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் ரைட்டிங் வைஸ் பக்காவாக எழுதுவார். ரைட்டிங்கில் அதான் சொன்னேனே ஸ்டார்டிங், ரைட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு ஆள் குவிண்டன். ஸோ ரைட்டிங்லாம் தரமாக இருக்கும். இது அவருடைய லாஸ்ட்டு படம். இது கன்சிடர் ஆகுமா இல்லையான்னு தெரில. ஆனால் இருந்தாலும் ஒரு ஹோப் இருக்குல்ல, இன்னும் ஒரு லாஸ்ட்டு படம் எடுக்கலை, திரும்ப வருவார் அப்படிங்கிறது. நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு அவர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஹாலிவுட்டில் இல்லை, வேர்ல்டு வைடு. அவருக்கு இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். சரி, நம்ம இந்த கான்டெக்ஸ்ட், இந்த ஸ்டோரிக்கு வருவோம். இப்போ நம்ம வீடியோக்கு வருவோம். என்னென்னா, இப்போ ஃபின்ச்சர் கியூட்டி இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த காம்போவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
குவென்டன் டாரன்டினோ எழுதி டேவிட் ஃபின்ச்சர் டைரக்ஷன் பண்ணுறது. ஸோ தே டிஃப்ரெண்ட் இன் கோர் அண்ட் ஸ்டைல். அவங்க ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க ஐடியாஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது எப்படி இது பண்ண போகிறாங்கன்னு தெரில, மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம், வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அதான் நம்ம கண்டென்ட்டாகவே இதாகவே பார்ப்போம். அவங்களுக்கு அவருக்கும் இவருக்கும் எப்படி மேட்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, எப்படி மேட்ச் ஆகும், லிட்ரலி லைட்டாக அந்த மாதிரி தான். ஏன்னா நான் இப்போ சொன்ன எல்லா கதையும் குவென்டன் டாரன்டினோ பற்றி. ஆனால் ஃபின்ச்சர் வந்து என்ன மாதிரி ஸ்டைல் வச்சுருப்பார்னா, அவர் வந்து ஃபின்ச்சர் வாண்ட்ஸ் மோர் சிஜிஐ. ஃபின்ச்சர் வந்து நிறைய சிஜிஐ விரும்புவார். தான் கதையை மேபி அவர் எழுதிய சில கதைகள் இருக்கலாம், ஆனால் அவர் மேக்ஸிமம் அவர் கதை எழுத மாட்டார், ஸ்க்ரீன் ப்ளே எழுதுவார். அதுக்கப்புறம் யாராச்சும் எழுதி கொடுத்த கதையை டைரக்ட் பண்ணுவார். இது நான் தப்புன்னு சொல்ல, அது ஒன் ஆஃப் த கிரேட் டைரக்டர்ஸில் ஃபின்ச்சரும் வருவார். என்னுடைய மாஸ்டர்ஸ் அந்த லிஸ்ட்டில், டாப் டைரக்டர் லிஸ்ட்டில் ஃபின்ச்சரும் வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வச்சுருக்கேன். அவர் மேலே நிறைய மரியாதையும் இருக்குது. ஸோ இது மூலிமா நான் அவரை டீக்ரேட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஃபேக்டை சொல்கிறேன். அவர் அப்படி தான் சொந்தமாக எழுதி பண்ணாத கதைகளிலே டைரக்ஷன் மூலிமா பயங்கரமான ஒரு பேர் வாங்கி வச்சுருக்காரு. அவர் டைரக்ஷனுக்கு பேர் போனவர். ஃபின்ச்சர் வந்து அடிச்சிக்கவே முடியாது அந்த டைரக்ஷன், அந்த கிராஃப்டில், அந்த ஃபீல்டில். ஸோ இது நான் தப்பாக சொல்லலை, சும்மா சொல்கிறேன் ஜஸ்ட் பாயிண்டில். கியூட்டி வாண்ட்ஸ் மோர் ரியலிஸ்டிக்ஸ். குவென்டன் டாரன்டினோ நிறைய ரியலிஸ்டிக்ஸ் வேணும், பட் ஃபின்ச்சர் ப்ரிஃபர்ஸ் மோர் சிஜிஐ. ஈவன் சிங்கிள் பிளேட்டை கூட அவர் சிஜிஐ பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அக்யூரசி பார்க்குற ஒருத்தர் அவர். அக்யூரஸியாக இருக்கணும், ஒரு ரூமில் இந்த அளவுக்கு லைட் இருக்கணும், அது எனக்கு இந்த ரூம் செட்டு போட்டு வரதை விட நான் சிஜிஐயில் கொண்டு வந்துப்பேன். ஸோ நிறைய டைம் சிஜிஐயில் ஸ்பெண்ட் பண்ணுறவர். அவர் வந்து எப்படின்னா, இப்போது இந்த அளவுக்கு தான் இங்கே சவுண்டு வரணும், இந்த மாதிரி பின் ட்ராப் ஆகிற சவுண்டும் எனக்கு கேட்கணும் அப்படின்னு மோர் ப்ரிசைஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதே கியூட்டின்னா என்ன பண்ணுவார், இப்போது ஃபின்ச்சருக்கு பிளட்டு வேணும்னா, படத்தில் பிளட்டு தெரிக்கிற மாதிரி சீன் வேணும்னா அவர் கொஞ்சம் சிஜியில் சம்திங் அதில் விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி மேக்கப் பண்ணிப்பார். ஆனால் குவென்டன் வந்து ரியலிஸ்டிக்காக அந்த பிளட் ஃப்ளஷ் பண்ணி நிறைய ஊற்றி அப்படி எடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இதுலேயும் அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ்னால் ஒரு ஸ்டைல்லே இந்த மாதிரி மேக்கிங்லேயே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. கியூட்டி வாண்ட்ஸ் மோர் பிளட் அண்ட் வைலன்ஸ். ஆனால் ஃபின்ச்சர் வந்து அதே கன்னு கூட சிஜியில் தான் பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஸோ கியூட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வைலன்ஸ். அதாவது குவென்டன் வந்து நிறைய வைலன்ஸ் விரும்பக்கூடிய ஆள். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ். இந்த காம்போ எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு யோசித்தா, தேர் ஆர் ஃபியூ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இன் திஸ் காம்போ. இந்த காம்போவால் ஒரு நல்லது என்ன பார்க்குறேன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு விஷுவல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் ஃபின்ச்சர் பார்ப்பார். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மோடில் இவர் எழுதுவார், குவென்டன் எழுதுவார். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானா குவென்டனோட கதையை ஃபின்ச்சர் மூலயமா பார்க்க போகிறோம் அப்படி வேணால் சொல்லலாம். அதே மாதிரி 2 பேரோட ஜான்ராவும் சிமிலராக ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் போவோம். ஸோ அதனால் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். வேணால் இந்த காம்போ எப்படி இருக்குன்னு நம்ம வேணால் ஒரு இமேஜினேஷன் வேணால் பண்ணி பார்ப்போம். கில்பில்லையும் கான்களையும் ஒன்றா வேணால் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒன்றா கம்பேரில் ஒரே யூனிவர்ஸில் பார்ப்போம் எப்படி இருக்கும்னு. உமா துர்மன் வர்சஸ் ரோஷமன் பைக், ஓகே, ஆர் மியா வர்சஸ் ஏமி. சாரி, இங்கே பேட்டில் எதுவும் நடக்கல, அதனால் வர்சஸ் வேணாம், வி புட்டிங் தம் டுகெதர். ஒரே யூனிவர்ஸில் விட்டு பார்ப்போம் எப்படி என்ன ஆகுது, என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்ட்டு. இது ரெண்டுமே ஐகானிக் கேரக்டர்ஸ், அதாவது ஃபீமேலுக்காக எழுதப்பட்ட கேரக்டர்ஸ்லேயே இவங்க 2 பேரும் ஒரு சிறந்த உதாரணம், பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ரோஷமன் பைக் வந்து இன்டெலிஜென்ட், அந்த ஒரு ரைட்டிங், அந்த ஒரு ஜேவியர் காம்ப்ளெக்சிட்டியை வச்சு எப்படி உலகத்தை தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு எதிராக மாற்றணும்னு தெரியும். இன்னொரு பக்கம் ராவா, ரஸ்டிக்காக, ரெட்லெஸ்ஸாக, ரிவெஞ்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு கேர்ள். அது ரிவெஞ்சை தாண்டி ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதிக்காக சம்திங், அவளுடைய குழந்தை, அவளுடைய கனவை அழிச்சதுக்காக அவள் போராடுற இன்னொரு கேரக்டர். ஸோ இமேஜின் ஹவு திஸ் ஃபியூஷன் வில் கோ. இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டரும் ஒரே படத்தில் இருந்தால் எந்த மாதிரி போவோம். 2 பேரும் ஈச் அதர் ப்ரொட்டாகனிஸ்ட்டாக இருக்கலாம், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி 2 பேரலல் யூனிவர்ஸாக 2 பேருக்கு வேறு டைம் லைன், வேறு ஸ்டோரி, வேறு இதுவாக இருக்கலாம். இல்லாட்டி 2 பேர் ஆப்போசிட் டு ஈச் அதர் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் இவருடைய ஸ்டைல்லையும் அவங்களுடைய ஸ்டைல்லையும் எப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். மோரோவர் இதெல்லாம் தாண்டி அவங்க 2 பேரும் ஒரே கட்டத்தில் ஒரே பாயிண்ட்டுக்கு தான் வராங்க. அதாவது எப்படின்னா, இப்போ
கியூட்டியை வந்து சோஷியல் நெட்வொர்க்கை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாரு. ஸோ இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் நம்பளும். என்னென்னா கியூட்டியோட ஜான்ராவே வேறு. சோஷியல் நெட்வொர்க்குன்றது ஒரு ஒரு பயோகிராஃபியை எடுக்கிற படம். ஸோ அதை ரிப்ளிகேட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ கியூட்டிக்கு இது அவருடைய ஜான்ராவும் கிடையாது. ஆனால் கியூட்டி வந்து அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. ஐ மீன் சோஷியல் நெட்வொர்க் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் திஸ் டிகேட் இன் திஸ் சென்ச்சுரி ஐ திங்க். ரொம்ப ரொம்ப நல்ல படம். சூப்பராக இருக்கும். நான் எப்பயாச்சும் லோவாக ஃபீல் பண்ணால் அந்த படம் தான் போயிட்டு பார்ப்பேன். சோஷியல் நெட்வொர்க் எப்பவுமே நான் போயிட்டு பார்ப்பேன். பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஐ மீன் பார்த்துட்டே இருப்பேன். சலிக்காது. இப்போ கூட மொபைலில் வச்சுருக்கேன், லேப்பில் வச்சுருக்கேன். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க சேமாக வராங்க. அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர்ஸ். ஸோ அந்த மாதிரி இதில் கியூட்டியோடைய நல்ல விஷயம் என்னென்னா தான் சம்மந்தப்படாத ஒரு விஷயம், தமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜான்ரா. ஸோ அதையும் பாராட்டுறாரு. நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறாருன்றது பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட்ன்றது வந்து சம்திங் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஃபின்ச்சர் வந்து அவரும் இதே ஸ்டோரியே சேம் ஸ்டோரி, அதாவது ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட்ன்றது குவிண்டன் எடுத்தது வந்து இவராக யோசித்து ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் கொடுத்த ஒரு படம். ஆனால் ஒரிஜினலாக அது அப்படி இருக்காது. ஒரிஜினலாக அவங்களாம் செத்துருவாங்க. அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதை வந்து டேவிட் ஃபின்ச்சர் படமாக ஆக்கணும்னு நினச்சி வச்சுட்டு இருந்தார். எழுதியும் வச்சுருந்தேன். ஐ மீன் அப்ரோச்சும் பண்ணி ஸ்டேஜிங் வரையும் வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட் அப்படின்ற படத்தில் அது எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ மீன் இதுதான் நல்ல விஷயம். என்னென்னா அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் வேறு ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க. அது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இவர் கொடுக்குறாரு. என்னென்னா நான் நினச்சதை விட எந்த விட இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஈச் அதர் தேர் இன் சேம் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ண நினச்சது. இவங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் ஸ்டைல் அந்த கோர் ஐடியாவில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் 2 பேர் இப்போ ஒன்றா வராங்க. ஸோ இட் வில் பி அ மேசிவ். ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு 2 பேருமே நான் ஈக்குவலாக தான் பார்க்குறேன். குவிண்டன் அவருடைய ரைட்டிங் வந்து அமேசிங். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் ரைட் நவ். அதே பக்கம் இந்த பக்கம் டைரக்ஷன், அந்த எப்படி சொல்கிறது, அந்த டெக்னிக்கல் மியூசிக், அந்த டெக்னிக்கல், அந்த கேமரா மூமெண்ட்ஸ், அந்த சிஜிஐ சம்திங் கால்டு 24 கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த சவுண்ட் டிசைன், வாட் அ மேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். ஈவன் கில்லர் வந்து நிறைய பேர் சுமார் ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கில்லர்லேயே அந்த அளவுக்கு அந்த மனுஷன் கொலை பண்ணி வச்சுருப்பான், கில் பண்ணி வச்சுருப்பான். டீட்டெயிலிங்கில், அந்த ஒரு சவுண்டு, கேமரா மூமெண்ட்ஸில், மியூசிக்ஸில் ஃபின்ச்சர் வந்து டைரக்ஷனில் அடிச்சிக்கவே முடியாது. ஈக்குவல் டு கிறிஸ்டோஃபர் நோலன். நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுறது தான். ஃபின்ச்சர் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடோ அப்படின்னு நான் அடிக்கடி ஃபீல் பண்ணுறது காரணமே இதுதான். அவர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டைரக்டர் இன் த வேர்ல்டு. ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்ச கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ், நிறைய தகவல் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.